வாகர்த்தா இவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 16ஆம் நாள் 30/6/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறந்தது. காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். அவ்வாறு சூரியன் உதிக்கின்ற பொழுது இந்த சூரிய நமஸ்காரம் செய்கின்றவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும். முன்னைய காலத்திலே எல்லாம் இந்த சிறு குழந்தைகளை, பிறந்த குழந்தைகளை கூட உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி வெறும் தரையிலே கிடத்தி விடுவார்கள் இந்த காலையிலே சூரியனுடைய ஒளிப்படுவதற்கு. அவ்வாறு ஒரு சிறப்பான நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை. நாம் ஆலயங்களிலே சென்று நவக்கிரகங்களுடைய நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டு சாத்தி சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. நாம் இந்த ஆலய வழிபாடோடு நாம் இந்த உலகுக்கு வருவதற்கு மூல காரணமாக இருந்த பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும். வயதான காலத்திலே பெற்றோருக்கு உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு வயசாகிவிட்டது, கண்ணு பார்வை தெரியவில்லை, காது கேட்பதில்லை, நடக்க முடியவில்லை என்றால் அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது. நாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது, கண்ணிருந்தும் பார்க்க முடியாமல் இருக்கின்ற பொழுது, காலிருந்தும் நடக்க முடியாமல் இருந்த பொழுது நம்மை கண்ணை இமை பாதுகாப்பது போல காத்தவர்கள் நம் பெற்றோர்கள். நாம் குழந்தையாக இருந்து வளர்ந்து வருகின்ற வரையிலே பல்வேறு சிரமங்களை எல்லாம் சந்தோஷமாக ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றோர்கள். அவர்களுக்கு வயசானதும் அவர்களை ஒதுக்கிவிடக்கூடாது, தனிமைப்படுத்திவிடக்கூடாது. எனவே அந்த பெற்றோர்களை யாரெல்லாம் பாதுகாக்கின்றார்களோ அந்த பிள்ளைகளுக்கு இறைவன் இறங்கி வந்து ஆசி வழங்குவானாம். அதனாலே தான் விநாயகப் பெருமானம், முருகப்பெருமானம் மாம்பழம் எனக்கு எனக்கு என்று வாதிட்ட பொழுது உலகம் என்றால் என்ன, தாய் தந்தையர் என்றால் என்ன என்று சபையிலே விநாயகப் பெருமான் கேட்ட பொழுது உலகம்தான் தாய் தந்தை, தாய் தந்தை தான் உலகம் என்பதை உணர்ந்து விநாயகப் பெருமான் தாய் தந்தையரை வலம் வந்து மாங்கனியை பெற்றுக்கொண்டார் என்பதையெல்லாம் நாங்கள் புராண கதைகள் மூலமாக அறிகிறோம். எனவே தாய் தந்தை தான் உலகம். அந்த பெற்றோர்கள் வயதான காலத்திலே அவர்கள் மனம் நோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் இறந்த பின்பு ஊருலகத்துக்காக நாங்கள் அன்னதானம் போடுவதோ அன்னதான மடத்தை கட்டுவதோ பலன் கிடையாது. வாழுகின்ற காலத்தில் அவர்களை சந்தோஷமாக பார்க்கின்ற பிள்ளைகள் மறைந்த பின்பு அவர்களுக்கு திதி கூட செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா. வாழுங்காலத்தில் சந்தோஷமாக பெற்றோர்களை பார்த்து கொள்ள வேண்டும். வயதான காலத்திலே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வேண்டியவற்றை செய்து, நாம் குழந்தையாக இருக்கிற பொழுது நமக்காக வாழ்ந்த பெற்றோர்கள் இப்பொழுது வயதாகிவிட்டால் அவர்களை தனிமைப்படுத்தி விடாதீர்கள், முதியோர் இல்லங்களில் சேர்த்து விடாதீர்கள். அவர்களுக்கு வேண்டிய பணிவுகளை செய்து அன்பாக அரவணைத்து கொள்ளுங்கள். என்றும் அவர்களுடைய அன்பும் ஆசையும் நிலைக்கின்ற பொழுது வாழ்வு என்றும் சிறப்படையும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில்
நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.